கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ஆண்டு குறைச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் உரிமையாளர்களுடைய அந்த கடையினுடைய வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்குது சார்? கூடியிருக்கு. அதாவது காரணம் என்னென்னா, முதல்ல வந்து காரத்துக்கு நான் சொன்ன மாதிரி 12லேருந்து 5 வந்தது. ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து 5% முதல்ல இருந்தது, அதே தான் இப்பயும் இருக்குது. ஆனால் சாக்லேட்டு ஆட் பண்ணி பண்ணுற ஸ்வீட் வந்து 18லேருந்து அது இப்போ 5ஆக மாறிடுச்சு. நிறைய சிரமங்கள் இருந்தது, நிறைய வேரியேஷன், டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் குறைச்சி 5, 12ங்கிறது இப்போ எல்லாம் 18 இருந்ததெல்லாம் 5ஆக மாறினால சிரமம் இல்லாமல் இருக்குது. அது எல்லாமே வாடிக்கையாளருக்கு பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே சார். சார், இப்போது உங்கள் இதில் சவாலான விஷயங்கள் இந்த டைமில் என்னவா இருக்குது சார்? தீபாவளி குறிப்பாக இந்த டைம் வந்து நிறைய மழை சீசன் நிறைய இருக்கும், அது ஒரு காரணம். அப்புறம் பண்டிகை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து நிறைய வேரியேஷன் ஆகுது. குறிப்பாக வெண்ணெய் நெய்யெல்லாம் நிறைய விலைகள் ஏற்றமாக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்டு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. பேக்கிங் குட்ஸ் எல்லாம் ரேட்டு இருந்தது. காரணம் வந்து ஒரே டயத்தில் கன்சியூம் நிறைய இந்தியா பூரா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுனால அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்ததுன்னா ஒரே லெவலில் இருந்ததுன்னா வியாபாரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இயற்கையாகவே ஸ்வீட்டுக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய மழை சீசன் வரும்போது ஸ்வீட்டுக்கு வந்து அந்த வெதர் வந்து செட் ஆகாது. அது ஒரு சேலஞ்சான இது. மழை ரொம்ப பெய்யும்போது அப்படியே ஸ்வீட்டு ட்ரை பண்ணுற அதை கட் பண்ணுற நேரத்தில் வந்து நிறைய டைம் எடுக்கும். அது ஒரு முக்கியமான. இருந்தாலும் இறையருளில் இப்போ நிறைய மலைகள் இல்லை, பண்டிகை நெருங்கிட்டு இருக்கும். அதனால் ப்ரொடக்ஷன் எல்லாம் நிறைய சேலஞ்சோடு பண்ணிட்டு நல்லா இருக்குது. நல்ல ஒரு வாரமாகவே சேல்ஸு எல்லாருமே மார்க்கெட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு எல்லா பிஸ்னஸுமே ரொம்ப ஒரு அபரித வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சென்ற வாரத்திலேருந்து நிறைய வியாபாரங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொதுமக்கள்கிட்ட நிறைய ஸ்பெண்டிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்காகவே எல்லாருமே சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு தீபாவளியை எல்லோரும் எதிர்நோக்கி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான தீபாவளியை இந்த ஆண்டு அமையும் நம்புகிறோம். சார், கிஃப்ட் பேக்கில் நம்ம வாடிக்கையாளர்கிட்ட கேட்டோம், கிஃப்ட் பேக்கில் வந்து இன்னும் 2-3 ஐட்டம் சேர்த்து வைக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒரு ஸ்வீட் இருந்தால் 4 பேர் உடைச்சி சாப்பிட்னாங்கன்னா 2 ஸ்வீட் வைக்கிறோம். அதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க கேட்குற மாதிரி கூட செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதனால் அது இல்லை. இப்போ ஒரு ஸ்வீட் வைக்கும்போது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இது வரணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி வாடிக்கையாளர் கேட்டாங்கன்னா அதை மாதிரி கூட நாங்கள் பண்ணித்தரதுக்கு ரெடியாக. நன்றி.